சென்னை கல்லூரி மாணவியை மின்சார ரயில் முன் தள்ளி கொலை செய்த குற்றவாளிக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி கல்லூரி செல்வதற்காக சென்னை பரங்கிமலை ரயில் நிலையத்தில் காத்திருந்த சத்யபிரியா என்ற மாணவியை மின்சார ரயில் முன்பு தள்ளி சதீஷ் என்ற இளைஞர் படுகொலை செய்தார். பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் மகள் இறந்த துக்கத்தில் சத்யபிரியாவின் தந்தையும் மரணமடைந்தார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள். இந்த வழக்கை சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் விசாரித்து கடந்த 27ஆம் தேதி சதீஷை குற்றவாளி என அறிவித்தது. இந்நிலையில் இந்த கொலை வழக்கில் தீர்ப்பளித்த நீதிமன்றம் கொலையாளி சதீஷுக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. கல்லூரி மாணவி சத்யபிரியாவை பின்தொடர்ந்து சென்று தொல்லை கொடுத்த குற்றத்திற்காக 3 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை நிறைவு செய்த பின் சதீஷுக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்றும் மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது.